எனக்கு அக்கா கிடையாது. உங்களை நான் என்னோட அக்காவா நினைச்சு கேட்கறேன். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. என்னக்கா பாக்குறீங்க? இல்ல, ஆதிக்கும் உனக்கும் எவ்வளவு வித்தியாசம். அவருக்கு உன்ன மாதிரி ஒரு தம்பியா? உங்களுக்கும் ஆதிக்கும் பிடிக்காது, பிசினஸ்ல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு எந்த கோபமும் வரல. ஏதோ ஒரு வித பிரியமும் மரியாதையும் தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உஷானி மேல உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் அக்கறை இருக்கு. என் வீட்டு மேலேயும் அதே அக்கறை இருக்கு. அதனால தான் உஷானி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம். நீங்க தான் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அப்ப நான் வரேன்க்கா. வரேன் நீ. பாத்தியா உஷா, நீ இவ்ளோ பண்ணிட்டு வந்தும் அந்த வீட்டு பையன் வந்து உன்கிட்ட எவ்வளவு பிரியமா அக்கறையா பேசிட்டு போறான் பாத்தியா? இது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? இவனுக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை? நாட்டுல வேற பொண்ணே இல்லையா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. இருந்தாலும் இப்படி வந்து கேக்குறான் இல்லையா? அந்த குடும்பத்தோட உனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கு உஷா. இது பாரு, நீ ஆதியை விட அவங்க அம்மாவை விடு. இந்த அர்ஜுன், அவங்க அப்பா, பாட்டி எல்லாரும் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாங்க. நான் போய் ஆதிக்கிட்ட பேசினப்போ உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அவன் தகப்பன் இல்லைன்னு சொன்னா. அது அவன் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதுமா? நாளைக்கு இந்த குழந்தையோட எதிர்காலம்? இது பாரு, இந்த பையன் சொன்ன மாதிரி நீ ஆதிக்கிட்டையும் ஆதியோட அம்மா கிட்டையும் போய் பேசு உஷா. குழந்தை விஷயத்தினால அவங்க இறங்கி வந்துருவாங்க. கண்டிப்பா உன் மேல கோபம் இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்காக அவங்க மனசு மாறுவாங்க. மத்தவங்க எல்லாரும் உன் மேல பிரியமா தானே இருக்காங்க, உன் மேல அக்கறையா தானே இருக்காங்க. அதை நீ ஏன் இழக்கிற? இது பாரு, ஆதிக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைனால ஒரு அருமையான வாழ்க்கைய, ஒரு நல்ல குடும்பத்தை ஏன் இழக்கிற? உன் வயித்துல வளர்ற குழந்தை அந்த குடும்பத்துல சந்தோஷமா வளரணும். அந்த உரிமையை நீ கெடுக்காத ப்ளீஸ். நான் சொல்றது ஏதாவது புரிஞ்சுதா? உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பாரு உஷா. நான் சொல்றது எல்லாமே உனக்கு புரியும். இந்த குழந்தைக்காகவாவது நீ யோசிச்சு பாரு. நீ என்ன பண்ற? படிக்கிறியா? இல்ல தாத்தா, எழுதிட்டு இருக்கேன். எழுதுறியா? சரி சரி. ஆர்த்தி, என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எக்ஸாம் எழுத போனியே, அதுல ஏதாவது சிக்கலா? காலேஜ் கூட போகாம உட்காந்துருக்க, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா உன் முகமும் குரலும் ஏமா இப்படி மாறி இருக்கு? இத பாருமா, எதுவா இருந்தாலும் வாய் விட்டு பேசு. பேசினாதான் பிரச்சனை தீரும். பிரச்சனை தீருதோ இல்லையோ, மனசுல இருக்கிற பாரமாவது குறையும். இப்படி உள்ள வச்சு புழுங்கனா உனக்கும் வேதனை, எங்களுக்கும் சங்கடம். தயவு செஞ்சு சொல்லுமா, என்ன உன் பிரச்சனை? என்னயா என்னமோ வாழை மரத்தை முட்டு கொடுத்து தாங்குற மாதிரி இந்த தாங்கு தாங்குற? நீ இவ்ளோ பேச்சு பேசுறியே, அவ ஏதாச்சும் வாய் திறந்து பேசுறாள பாத்தியா? யார் என்ன பேசினா எனக்கு என்னன்னு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷி நினைச்சு நீ அக்கறைப்பட்டியே,
என்னமோ உலகத்திலேயே ஒருத்தி தான் பரிச்சு எழுதுறான்னு கடன் வாங்கி பணத்தை கொடுத்து அமிச்ச. அந்த விவரம் என்ன ஏதுன்னு சொன்னாளா? இவகிட்ட நீ இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அவமானமா இருக்கு. போயா, போய் வேலை எந்த பாரு போ. ஏய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்கிறது. யோ, நீ இவ தாவா கட்டைய பிடிச்சி தாங்கிறது உனக்கு வேணும்னா சரியா இருக்கலாம். ஆனா எனக்கு நாக்கு பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. ஏய், போதண்டி, ரொம்ப பேசாத. உன்னை யாரடி நடுவில் புந்து பேசுனது? போடி இந்த பக்கம். என்னையா ஏன் விரட்டுற? நீ விரட்ட வேண்டியது அவளைத்தான். கட்டிக்கிட்டவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்காளா இல்ல இந்த வீட்டுக்கு தான் மருமகளா இருந்திருக்காளா? எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? பேசாம போக வேண்டியதுதானே? யோ, முதல்ல அவளை துரத்தியா, என்ன போய் போப்போன்னு விரட்டிட்டு இருக்கிற? கலா, போதும், வாய மூடு. அண்ணா, அண்ணே எதுக்கு நான் திட்டுறீங்க? அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்குது? இவ பண்றதெல்லாம் சரின்னு படுதா? ஏண்டே, என்னமோ காலேஜ் போகணும் படிக்கணும் அப்படியே குடும்பத்தை நிறுத்தணும் தாண்டி கண்ண புருஷன் தள்ளி வச்ச. அப்புறம் இப்ப காலேஜ் போல உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஏய், என்னடி பாக்குற? இத்தனை பேர் கேக்குறாங்களா, பதில் சொல்ல முடியாதா? என்னமா ஆர்த்தி இது? நீ பண்றது சரியில்லை. இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன் மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பெரிய கூட சுத்தமா எல்லாம் போயிடும். ஆர்த்தி, சரியோ தப்போ கேட்கறதுக்கு பதில் சொல்லி பழகுமா. நீ இந்த மாதிரி இருந்தா உனக்கு எங்க யார் பேர்லயும் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஆமாம்மா, என்ன பழக்கது? உன்னை மதிச்சு உங்ககிட்ட பேசுறவன நீ கொஞ்சம் கூட மதிக்கலனா என்ன பண்ணு? நீ உன் மேல நாங்களாம் எதுக்காகமா பிரியம் காட்டணும்? சேச்சே, நீ பண்றத பார்த்தா எனக்கே உன் பேர்ல அதிருப்தியா இருக்கு. நீ நடந்துக்கிறது ரொம்ப தப்புமா. போதும் போதும், சும்மா இருங்க. பாவம் அந்த பொண்ணு. அவகிட்ட காரணம் கேட்டு யார் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. பாவம், அவ மனசுல என்ன வேதனையோ வருத்தமோ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொம்பளை பிள்ளை அவ மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு குறைஞ்சா எப்படி? பாவம் ஆர்த்தி, அவ மனசுல என்ன வேதனையோ 2 நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வந்தான்னா எல்லாம் சரியா போயிடும். ஆர்த்தி, நீ பரீட்சையில பாஸ் ஆனத உங்க வீட்டுல நேர்ல போய் சொல்லல? வாமா உங்க வீட்டுக்கு போலாம். அங்க போனா மாறுதலாவும் உன் மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கும். இவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா. உங்க வீட்டு ஆளுங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா போலாம். கிளம்புமா. இந்தா, இதை உள்ள கொண்டு போய் வை. வாமா. ஆத்தாடியோ, இது என்ன கூத்தும் கொடுமையுமா இருக்கு? மறுபடியும் வேதாளம் முருங்கை ஏற ஆரம்பிச்சிருச்சா? இத்தனை நாள் குத்தம் சொல்லிட்டு இருந்த மாமியாரு இப்ப மறுபடியும் இவளை தலையில தூக்கி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இது நமக்கு நல்லது இல்லையே. அப்பா, எனக்கு ஏபிசிடி சொல்லி தாப்பா. டிஸ்டர்ப் பண்ணாத போ. தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதுக்கே திட்டுற? சும்மா திட்டிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிடுவேன். காலையில அண்ணே, அண்ணே, என்னண்ணே ஏதோ சிந்தனையா உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. ஏன் பவுன? நாட்டில் நீ மட்டும்தான் சிந்திக்கணுமா? நாங்கெல்லாம் சிந்திக்க கூடாதா? இல்ல, பெரும்பாலும் இப்படி உட்கார மாட்டீங்களே, அதான். ஆஹா, எனக்கு என்ன சிந்திக்க தெரியாது நினைச்சா பவுன? ஐயோ, என்னென்ன நீங்க எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியா எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தா. சொல்லு, என்ன முக்கியமான மேட்ரு? நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன பத்தி யோசனையா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பவுன் வேலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதான். டிவியில் சொன்னாங்க. மதிப்பான பொருள்
உனக்கு எப்படி அந்த பேரை வச்சாங்க பவுனுன்னு? போங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி, என்ன மேட்டர்னு சொல்லு. என்ன மேடத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய அசால்ட்டா தூக்கி கொடுத்தீங்க. இந்த காலத்துல யாருன்னா இதெல்லாம் செய்வாங்க? இவ்வளோ பெரிய உதவிக்கு தேங்க்ஸ்னு ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளவுதான். நம்ம குக்கு போலீஸோட போய் பணத்தை கேட்டு மிரட்டி மானத்தை வாங்கினப்ப நீங்க டயத்துக்கு போய் காப்பாத்துறீங்க. கார்ல லிஃப்ட் கொடுத்தாலும் இதே தேங்க்ஸ், 10 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தாலும் இதே தேங்க்ஸ் தானே? ரொம்ப அநியாயம். என்ன பவுனு, நன்றின்னு சொல்றதுக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை தானே இருக்கு. அட போங்கண்ணே, கை கூப்பி தேங்க்ஸ் சொன்னதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர் வயிற்றுச்சல கொட்டியிருப்பீங்க, எத்தனை பேர் கை காலை முடிச்சிருப்பீங்க. அதுல தானே அந்த காசெல்லாம் கிடைச்சது. அதை போய் போற போக்குல விட்டுற முடியுமா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அண்ணே, நம்ம பணம் வீணா போயிடக்கூடாது. பேசாம நீங்க மேடத்து கூட பார்ட்னர் ஆயிடுங்க. என்னண்ணே? ஒன்னும் புரியலையே பவுனு. ஆமாண்ணே, ரொம்ப சிம்பிள். மேடம் ஏற்கனவே சில்லற தட்டுப்பாட்டுல இருக்காங்க. அவங்க எந்த காலத்துல சம்பாதிச்சு உங்க பணத்தை திருப்பி தர போறாங்க? பேசாம நீங்க பார்ட்னர் ஆயிட்டா நம்ம பணத்துக்கும் சேஃப்டி, கேரண்டியும் கூட. ஓகே பவுனு, ஆனா அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அவங்க ஒத்துக்கிட்டு ஆகணும். நீங்க ஒத்துக்க வைக்கணும். நீங்க பணம் கொடுத்தவரு, நெருக்கடியான டைம்ல கை கொடுத்தவரு. பார்ட்னர் ஆகிறது பல விதத்திலையும் லாபம். பணத்துக்கு பணம், தொழிலுக்கு தொழில், அவங்களையும் செட் பண்ணி கூடவே வச்சுக்கலாம். 1000 தான் நீங்க பிஸ்தாவா இருந்தாலும் உங்க தொழிலை வெளியே சொன்னா சொசைட்டில உங்களை ஒரு மாதிரியா தானே பார்ப்பாங்க. இதுவே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அதிபரா இருந்தா ஒரு மரியாதை, மதிப்பு, கௌரவம் நல்லாதான் இருக்கு. பார்ட்னர் ஆகி உடனே கம்பெனி பேரை மாத்திருங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலா அபிதாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரை மாத்திருங்க. எப்படின்னு இருக்கு பேரு? யோ, பரவாயில்லையா? ஓ மூளை கூட நல்ல வேலை செய்யுது. அந்த காலத்து பியூஸ் என்ன, ஆனா அதுக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுக்கறது இல்ல. எப்ப பாரு அடி, உத, திட்டு. யோ பவுனு, சே, என்ன இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற? நான் உன்னை அடிக்கிறதுலாம் ஏதோ செல்லமா தட்டுற மாதிரி. கோழி மிதிச்சு கொஞ்சம் முடமாயிடுமா? ஆகாதுல்ல. இனிமே நான் உன்னை அடிச்சா நீ ஃபீல் பண்ண மாட்ட. எங்க என்னடி? வேணாங்க, இதெல்லாம் தப்புங்க, பெரிய துரோகங்க. இத பாரு, இப்பதான் அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாளா நாங்க என்ன சமூக சேவை செஞ்சுட்டு இருந்தோம். நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லு, சொல்லுமா. அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னடி ஆச்சு உனக்கு? நீங்க பல உண்மைகள்லாம் வெளியே வருது. ஆமா, அவங்க அழகுக்கு நான் பண்ற மரியாதை இதெல்லாம். பின்ன உன்ன மாதிரி மூஞ்சுக்கு அதெல்லாம் செய்ய முடியும்? அடியே, அபிமேடம் என் பக்கத்துல வந்து நின்னா அந்த மகாலட்சுமியே என் பக்கத்துல வந்து நின்ன மாதிரி எனக்கு பாலிஷ் ஏறும். அப்படியே என்னோட அந்தஸ்தும் மேல போய்கிட்டே இருக்கும். விளக்கண்ண குடிச்ச மாதிரி ஒரு மூஞ்சி, இதுல உனக்கு ஃபீலிங் வேற. போப்பா, போய் உன் மூஞ்சியை கண்ணாடியில் பாரு, உனக்கே மூட் அவுட் ஆகும். ஏதோ போனா போதுன்னு உன்னை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் பெரிய பாவங்க. அடியே, இந்த அடிதடி, வெட்டுக்குத்து, கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு என் அக்கௌண்ட்ல நிறைய பாவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வேஸ்ட். அபி மேல நான் வச்சிருக்கிற ஆசை ஒரு அழகான பாவம். அந்த அழகான பாவத்தை நான் ரொம்ப சந்தோஷமா செய்யறேன். அதுக்காக நான் என்ன துரோகம் வேணா பண்ணலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் உனக்கு புரியாது. இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன வெட்டிடுவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாது. புரியுதா?
அடடே வாங்க வாங்க, என்ன மாமியார் மருமகளும் ஒண்ணா வந்திருக்கீங்க? 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கிறத பார்த்தா என் மேலே புல்லரிச்சு போட்டு போல இருக்கு. அக்கா சீக்கிரம் வாயேன், உன் சின்ன மகளும் மாமியாரும் வந்திருக்காங்க. என்னடி ஆளைய காணும்? வாங்க சம்பந்தியம்மா. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் விஷம் இருந்தா கொடுங்க சம்மந்தி. நிம்மதியா போறதுக்கு வசதியா இருக்கும். என்ன சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க அங்க படுற பாடு உங்களுக்கு புரியலம்மா. உங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்ட கொடுமைக்கு நாங்க உங்க வீட்டுல பாயசமா கேட்க முடியும்? விஷம் தான் கேட்க முடியும். என் பிள்ளை இவளை கட்டிக்கிட்டு எந்த சுகத்தையும் காணல. நல்லா இருந்த குடும்பத்தை உங்க மக சீரழிச்சிட்டா. நல்லா இருந்த என் மகன் உங்க மகளால குடிகாரன் ஆயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? மாப்பிள்ளை குடிக்கிறாரா? ஆமா குடிக்கிறான், வேற என்ன பண்ணுவான்? ஊர்ல போற வரவெல்லாம் ஏண்டா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கியே, இன்னும் ஏன் குழந்தை பிறக்கல, நீ என்ன ஆம்பளை இல்லையா, அப்படி இப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சுமா. என்னென்னமோ ஆயிடுச்சு. இவன் ஒரு பக்கம் குடிக்கிறான், இவளால இன்னொரு பக்கம் எங்க கூட ஒன்னா சேர்ந்து இருந்த என் மருமக இப்ப தனி ஓலை தனி சமையல்னு ஆரம்பிச்சிட்டா. வீடே வேற மாதிரி ஆயிடுச்சுமா. சம்பந்தியம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு. அப்படி சொல்லாதீங்க. இவளா சின்ன பொண்ணு? மத்த மாமியார் மாதிரி இவளை கொடுமைப்படுத்தினா, திட்டினேனா, வேலை வாங்கினேனா, தினம் தினம் இவளை கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தேம்மா. தலையில வச்சு அத்தனை பேரு தாங்குறப்பவே இவ இப்படி நடந்துகிட்டானா சாதாரண பொண்ணா இவ? என் வீட்டுக்கு மருமகளா இல்லாம என் பிள்ளைக்கு பொண்டாட்டியாவும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு விருந்தாளி மாதிரி இருந்தா வேற என்னமா அர்த்தம்? வீடு விளங்குமா இந்த மாதிரி இருந்தா? சம்பந்தியம்மா ஆத்திரப்படாதீங்க. ஆயிருந்தா இருந்தாலும் இல்லம்மா, சமாதானம் சொல்லாதீங்க. இவ இப்படியே இருந்தா ஏதாவது தப்பாயிடும். என் மகன் கோவத்துல கையை நீட்டிட்டா, இவ ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா விபரீதம் ஆயிடுமா? வேற ஏதாவது விவகாரம் ஆயிட்டா கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இப்ப இவ இருக்கிற குணத்தோட எங்க வீட்டுல இருக்க வேண்டாம். ஒப்புக்கு நானே இருக்கிறேன்னு இவ அங்க இருக்கிறாளே தவிர வாழ வந்தவளா தெரியலம்மா. என்ன சம்பந்தி நீங்க? அவ புத்தி சரியில்லைன்னு நாங்களும் ஒத்துக்கிறோமே. ஏதோ கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் சம்பந்தி. எத்தனை நாள்மா? எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு நாளைக்கு திரும்ப திரும்ப இதே கதை தான் நடக்குது. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குமா? அவ்வளவுதான். உங்க பொண்ணை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி அவளாச்சு நீங்களாச்சு. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா இருக்கிறதா இருந்தா மட்டும் அங்க வரட்டும், இல்லன்னா இங்கே இருக்கட்டும். சம்பந்தி சம்பந்தி நில்லுங்க, சொல்றது கேளுங்க. என்னடி இதெல்லாம்? தேவையடி இதெல்லாம் எங்களுக்கு? நீ தானே விரும்பி கேட்டுக்கிட்டே, ஏண்டி எங்க உயிரை வாங்குற? ஏதாவது பதில் சொல்றாளா பாரு. என்ன நெஞ்செழுத்தம் இவளுக்கு? எல்லாம் அந்த அபி கொடுக்குற இடம். இருமா. ஏய், என்ன நடந்துச்சு? இப்ப எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? அங்க என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்ல. கேக்குறவள சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம் ஆனந்தி, நம்ம யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். அபி வந்து அவளை கேட்டுக்கிட்டோம்.